2020க்கும் 25க்கும் பிஜேபியோடைய வாக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த அன்றைக்கு இரவு சொல்லக்கூடிய கணக்குக்கும் அதன் பின்னர் சொல்லக்கூடிய கணக்குக்கும் குறைந்தபட்சம் 4-5% தொடங்கி அதிகபட்சம் ஒரிசால 30% வரை வேறுபாடு இருந்தது. அப்போ அந்த கணக்கு கொடுங்க அப்படின்னா இது வரைக்கும் கொடுக்கல. செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கான டேட்டா எவ்வளோ வாக்குப்பதிவாச்சுன்னு விவரம் இதுவரைக்கும் தரப்படவில்லை. ஆக பெரும்பான்மை பீகாரில் ஜெயித்த மாதிரி மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமாம், என்னன்னாக்கா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 41 லட்சம் வாக்குகள் புதிய வாக்காளர்கள் சேர்றாங்க 5 மாதத்தில். எப்படி சேர்ந்தாங்க? நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு 7.45 கோடி வாக்காளர்கள். தேர்தல் முடிஞ்ச பிறகு 3 லட்சம் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இஸ்லாமிய மக்களை மிக கொடூரமான மிருகங்கள் போல சித்தரித்து அந்த மிருகங்கள் வீட்டை ஆக்கிரமிக்குது. பரிதாபத்துக்குரிய பீகார் மக்கள் வந்து இடத்த பறி கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்கன்ற மாதிரி ஏஐயில் இமேஜஸ் கிரியேட் பண்ணி பரப்பியிருக்கிறாங்க ஃபேஸ்புக் வழியாக. ஃபேஸ்புக் வழியாக அப்படி பரப்ப முடிஞ்சது? வெற்றி தீர்மானிக்கப்பட்டது, முன்னாடியே எழுதியாச்சு, அப்புறம் தான் உங்களை ஓடையே விடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்தால் நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படிங்கிறதோடு எதுக்கு இந்த தேர்தலில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரதானே செய்யுது. இது முட்டு சந்து தான். அதுக்கு அங்கே இருக்கிற சோரை இடிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. இந்த தேர்தல் ஆணையரும் இந்த தேர்தல் ஆணையமும் இருக்கின்ற வரைக்கும் பீகார் தேர்தலில் டெல்லியிலேருந்து வந்து ஓட்டு போட்டுருக்குறான், ஹரியானாலேருந்து கள்ள ஓட்டு வந்து போட்டுருக்குறாங்க, யூபியிலேருந்து ஒரு தொகுதியில் மட்டும் 5000 கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் குறிப்பாக இந்த தொகுதியில் அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இத்தனையும் நடந்திருக்குது. இவ்வளவு திருட்டுத்தனத்தை மீடியா ஆதரிக்குது. இவ்வளவு திருட்டுத்தனத்தின்பால் நீதிமன்ற கண்ணை மூடிட்டு இருக்குது. இவ்வளவு திருட்டுத்தனத்தை அதே பீகாரையும் அதே ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் சேர்ந்த ஆதிக்க சாதியினர், பணபலம் கொண்டவர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் தான் அது நிற்கிறதே தவிர ஒரு காங்கிரஸ் கட்சியின் மெத்தனமோ அந்த கூட்டணியின் போது நடந்து கொண்டதோ இது எதையுமே கணக்கெடுக்க முடியாதா? இல்லை, ஓட்டதிகார யாத்திரா வந்து ஏன் ஓட்டை கன்வெர்ட் ஆகலை என்பதற்கு ராகுல் காந்தியை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. நம்ம இந்த தேர்தல் வெற்றிக்கு யார் காரணம்னு கேட்டீங்கல்ல, நம்ம தான் காரணம். தமிழ்நாடு தான் பிஜேபியினுடைய இந்த வெற்றிக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு? இந்த ஆப்ல உங்க மாவட்டம், கிராமம், தாலுக் இது எல்லாத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க இங்க இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், வேட்டூ நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நாம் இன்று சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் அதை வந்து ஜஸ்ட் அது வெளியிடப்பட்ட உடனே ஆக்சுவலி காலையிலே மூடி வைக்கிறது தான் தோணுச்சு. மேற்கொண்டு இதை பார்த்து என்ன பண்ணுறது, அதுக்கு முதல் நாளே மூடுக்கு செட் ஆகிடுச்சு. எக்ஸிட் போல் வந்து ஓகே ரைட்டு, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. யோகேந்திர யாதவ் வந்து இது வந்து டிசப்பாயிண்டிங் தான், ஆனால் ஏமாற்றம் அளிக்கவில்லை, எதிர்பாராததல்ல. அதான் கிட்டத்தட்ட ஏமாற்றம் அளிக்கிறது, ஆனால் ஏமாற்றம் அளிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்குதா அளிக்கலையா? இல்லை, இப்போ யோகேந்திர யாதவ் இதை ரொம்ப நெருக்கமாக அப்சர்வ் பண்ணுறவர், பீகார் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறவர். அவருடைய கருத்துலேருந்து நம்ம தொடங்குவோம். அந்த அப்சர்வேஷனை பாருங்களேன். அதில் உள்ள முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது டிசப்பாயிண்டிங், ஏமாற்றம் அளிக்கிறது. ஏன் ஏமாற்றம் அளிக்கிறது என்றால், பிஜேபி தோற்று இருந்தால் அது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது வெற்றி பெற்றது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எதிர்பாராதது அல்ல. ஆனால் ஜெயிக்கும்னு தெரியும் எங்களுக்கு. நான் அறிவுக்கு ஜெயிக்குன்னு தெரியும், மனசுக்கு அது ஒப்ப மாட்டேங்குது என்று அதை சொல்லலாம். மூளைக்கும் மனதுக்கும் இடையிலான, மூளையும் மனதும் ஒன்றே தான் என்றாலும் கூட புரிஞ்சுக்கிறதுக்காக மண்டைக்கும் வேற இதயத்துக்கும் இடையிலான முரண்பாடு அப்படின்னு பார்க்கலாம். அதனால் இதை நம்ம வந்து இதை ஒட்டி பொதுவாக வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் 2 விதமாக இருக்குது. ஒன்று தெரிஞ்சது தான் அவனை ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் மொழியில் சொல்கிறதுன்னா, விட்டுருவானா பிஜேபி அப்படி. அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். பிஜேபி என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் அது பின்ன அவங்களோட தேர்தல் மெஷினரி, ஆமாம், இன்வின்சிபிள், வெல்லப்பட முடியாதவர்கள் அப்படின்னு ஒரு நரேட்டிவ். இன்னொன்று காங்கிரஸ் சொதப்பிட்டாங்க, கூட்டணி தகராறு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு இவங்களை வசைப்பாடுவது. போதுமான அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல, கூட்டணி சரியாக சேரலை. இப்போ அதெல்லாம் நான் இல்லைன்னு டிஸ்கவுண்ட் பண்ணல. இது அல்லது 1 or 2 ரீசன்ஸ், அதாவது டெல் மீ 1 ரீசன், ஆங்கிலத்து ஒரு காரணம் சொல்லுங்கள், இன்னும் அந்த 10,000 ரூபா கொடுத்தாங்க அதான் பிரச்சனை அப்படி. அல்லது தேர்தல் ஆணையம்
இந்த மோசடி இது அதில் வந்து மோசடி பண்ணிட்டாங்க, மோசடி எஸ்ஐஆர் தான் இது காரணம். இதுக்கு மேலே ஆக்சுவலி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இப்போ நீங்கள் சொல்ல எல்லா காரணங்களும் வருது. எது இதில் முதன்மை காரணம்? இந்த காரணத்தை நீங்கள் எதையுமே நெகேட் பண்ணல. எது முதன்மை காரணம்? இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபேக்டர்ஸ், அதை வந்து அந்த வகையில் புரிந்து கொள்ளணும். முதன்மை அப்படின்னா அரித்மேட்டிக்காக கணிதம் போல் எதுக்கு 10 பாயிண்ட் கொடுக்குறீங்க, இதுக்கு 20 பாயிண்ட் கொடுக்குறீங்க, எதுக்கு 30 பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படி கேட்பதை விட ஒரு ப்ராசஸில் புரிந்து கொள்வது நல்லது. ஒரு டெத்து நடக்குது, மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க, அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தார், என்ன கண்டதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடைசியாக நடந்தது என்ன? ஹார்ட் அட்டாக் தானே. அப்படின்னா அதுக்கு முன்னால் அவருக்கு பிபி இருந்தது, சுகர் இருந்தது, கொலஸ்ட்ரால் இருந்தது, லிவர் ஃபேட்டி லிவராக இருந்தது, இன்னும் பிற விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்றதுக்குள்ளே போகாமல் இறுதியாக என்ன காரணம், மூச்சு திணறலா, நெஞ்சு வலியா, சாவு வீட்டுக்கு வந்திருக்கோம் அவ்வளோதான் கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி எப்படி அந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் அது தவறு என்று மருத்துவர்கள் சொல்வார்களோ அதுபோல தான் நானும் சொல்கிறேன். இப்போது இந்த தேர்தல் ஆணையம் மோசடி செய்து, இப்போ கேரளா காங்கிரஸ் ஒரு இது ஒன்று போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 202 தொகுதி இவங்க வெற்றி பெற்றிருக்கிற 202ல் 128 தொகுதிகள் தில்லுமுள்ளு பண்ணது அப்படின்னு தொகுதி வாரியாக எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. இந்த வாக்காளர்கள் மோசடி பண்ணி தான். அதை வந்து நான் இப்போ மறுத்து பேச போகிறது இல்லை. அது இப்போ தெரியாது நமக்கு, இன்னொரு 7 மாதம் 8 மாதம் கழிச்சு தான் 2-3 வருஷம் கழிச்ச ஹரியானா தேர்தல் முடிவு அது மாதிரி தான் தெரிஞ்சது. அது மாதிரி பின்னால் ஆய்வுக்கு பிறகு தான் தெரிய. ராகுல் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, அதை பற்றி நான் சொல்லுவேன். ஆமாம், இல்லை அவர் ஹரியானாவை பற்றி அந்த சர்க்கார் சோரி இருக்கு இல்லையா, அது பேசும்போதே அடுத்து பீகார்ல இதுதான் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி பாசிங்காக சொல்லிட்டு போனார். அப்போது இப்போ இதில் என்ன பாயிண்ட் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது இந்த எஸ்ஐஆர் தில்லுமுள்ளு செய்வது தான் தேர்தல் மோசடி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னால் தில்லுமுள்ளு என்றால் என்ன? தில்லுமுள்ளுன்னு ஒரு சினிமா வந்துச்சு, ரஜினிகாந்த் படம். அது எவ்வளவு தில்லுமுள்ளுன்றது நிறையா வரும். அது மீசை வச்சது எடுத்தது மட்டும் இல்லை பிரச்சனை, பல தில்லுமுள்ளுகள் வரும் இல்லையா. அதுபோல் தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுள்ளுகளுக்கு நம்ம மக்களுக்கு நினைவாற்றல் குறைவு, ஞாபக மறதி சக்தி அதிகம் என்பதனால் வந்து சுருக்கமாக ஒரு வாட்டி நினைவு ஊட்டுறேன். ஒன்று, தேர்தல் ஆணையர் நியமனம். தேர்தல் ஆணையர் நியமனம் பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நியூட்ரலான பாடியாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும். அப்படின்னா அந்த நியமனம் வந்து அப்படி நடக்கணும். அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்தவங்களே பெரும்பான்மையாக அதை வந்து தீர்மானித்தாக்க அது நடுநிலை என்று கருதப்படாது. ஏன்னா நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, வழங்கப்படுவதாக தெரியவும் வேண்டும்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் வந்து பிரதம மந்திரி, தலைமை நீதிபதி, அப்புறமா எதிர்க்கட்சி தலைவர் 3 பேர். தலைமை நீதிபதி எதிர்த்து தான் ஓட்டு போடுவாருன்னு இல்லை, இருக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் வாய்ப்பு என்ற முறையில் அவங்க சொன்னாங்க. இல்லை, அதை ஒத்துக்க முடியாது, பிரதமர் அவரால் நியமிக்கப்படும் இன்னொரு அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்னு சட்டத்தை இந்த தீர்ப்பு வந்த பிறகு அதை வந்து திருத்தி ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இப்போ வேற ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, கவாய் கேட்டிருக்காரு. ட்ரிபியூனல்ஸ், கம்பெனி ட்ரிபியூனல் ஆக்டை பற்றி ஒரு கேஸ் நடக்குது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை மீறி ஒரு சட்டம் இயற்ற முடியுமா, அதற்கு விரோதமா என்ற கேள்வியை கவாய் வந்து எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. இதுலேயும் அதை தான் பண்ணியிருக்காங்க, இது தனி கதை அது. மை லார்ட். ஆமாம், அதனால் அப்படி இயற்றப்பட்டு விட்டது. அப்படி இயற்றி தான் நியமனம். அப்போ நியமனம் வந்து மோசடி. நியமிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு 2024 தேர்தல் நடக்குது. 2024 தேர்தலுக்கு முன்னாலேயே 2019 தேர்தலிலேயே 543 தொகுதியில் ஒரு 2 அல்லது 3 தொகுதி தவிர 540 தொகுதியில் அது எலக்டர்ஸ், வாக்காளர்கள் எண்ணிக்கையும் ஓட்டு போட்டவர்கள் ஓட்டர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை வந்து எலக்டர் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது, இந்த டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு பூனம் அகர்வால் என்ற பத்திரிகையாளர் எக்ஸ்போஸ் பண்ணி, அப்புறம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸில் இன்னும் முடிவு வரல. எப்போ போட்ட கேஸு? 2019. 2024 எக்கச்சக்க பிரச்சனை. பூனம் அகர்வால் சொன்னபோது அவ்வளோ கவன ஈர்ப்பு கிடைக்கல. உடனே கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் இன்னும் தூங்குது என்பது அது உச்சநீதிமன்றத்துக்கு தான் வெளிச்சம். பிறகு 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கதை இருக்குது. அந்த நிறைய கதைன்னு நான் சொல்ல வர்றது வந்து, ஒன்று, வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே அந்த டேட்டாவை கொடுப்பாங்க, இத்தனை வாக்கு பதிவாச்சுன்னு. அதை வந்து கொடுக்கல. 3 நாள் 4 நாள் 10 நாள் 11 நாள் கழிச்செல்லாம் வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா,
வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த அன்றைக்கு இரவு சொல்லக்கூடிய கணக்குக்கும் அதன் பின்னர் சொல்லக்கூடிய கணக்குக்கும் குறைந்தபட்சம் 4-5% தொடங்கி அதிகபட்சம் ஒரிசால 30% வரை வேறுபாடு இருந்தது. அப்போ அந்த கணக்கு கொடுங்க அப்படின்னா இது வரைக்கும் கொடுக்கல. செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கான டேட்டா எவ்வளோ வாக்குப்பதிவாச்சுன்னு விவரம் இதுவரைக்கும் தரப்படவில்லை. அப்புறமா இறுதியாக மோடி வெற்றி பெற்றார் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகுதான் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் எவ்வளோ வாக்குப்பதிவாச்சு அப்படின்னு 3 நாள் கழித்து தான் அது வெளியிடப்பட்டது. அதுக்கு மேலே மொத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விவரம் 79 தொகுதிகளில் இந்த மோசடி நடந்திருக்குது அப்படின்னு தரவுகளோட கேள்வி எழுப்பப்பட்டு விட்டது. அப்போ 2024 அமைந்த மோடி அரசே ஒரு இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், சட்டவிரோதமான திருட்டு மூலம் வந்த சர்க்கார் அப்படின்றதுக்கான தரவுகள்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு யாரும் பதில் சொல்ல தயாராக இல்லை. அப்போ இது தில்லுமுள்ளு நம்பர் 2 3 4 அவங்களுமே பண்றவங்களும் கணக்கு வச்சுக்கல. அப்புறம் ஹரியானா எலெக்ஷன், மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடக்குது. மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அசம்பிளி எலெக்ஷனில் இது முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த காங்கிரஸ் கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறுகிறது. அதுக்கு அடுத்து ஒரு 5-6 மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆக பெரும்பான்மை பீகாரில் ஜெயித்த மாதிரி மகாராஷ்டிராவில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமாம், என்னன்னாக்கா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 41 லட்சம் வாக்குகள் புதிய வாக்காளர்கள் சேர்றாங்க 5 மாதத்தில். எப்படி சேர்ந்தாங்க என்பதற்கு இதுவரைக்கும் விளக்கம் இல்லை இல்லையா? இது மகாராஷ்டிரா தேர்தல். அதுக்கடுத்தது ஹரியானா தேர்தல் நடக்குது. ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று ஆக பெரும்பான்மையான எக்ஸிட் போல் முடிவுகள் சொன்னது. போஸ்டல் வாக்கில் 80% வந்து காங்கிரஸுக்கு போயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வரும்போது இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, அன்னைக்கு மஹமூத் பிராச்சா என்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் உடனே பாம்பே ஹரியானா ஹைகோர்ட்டில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி இந்த தரவுகள் இருக்கு இல்லையா, 17C ஃபார்ம் உள்பட அந்த சிசிடிவி பதிவு உள்பட இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாரு. கொடுக்க சொல்லி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. போட்ட சில நாட்கள்லேயே மோடி அரசு ஒரு சட்டம் இயற்றுது. இதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றுவதோடு 45 நாளில் இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றி அதை உடனே அமலுக்கு கொண்டு வருது. அதுக்கு எதிராக போடப்பட்ட கேஸ் இன்னும் உச்சநீதிமன்றத்தில் தூங்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எத்தனை கேஸ் எந்த கேஸ் போட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் தூங்குது. இதை நான் சொல்றது உண்மை. தூங்குதுன்ற வார்த்தை நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா படுத்திருக்கு அப்படின்னு வேணா சொல்லுங்க. நீங்கள் வேற நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படி அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு தேர்தல் ஆணையர் வேலை செய்யும்போது அவருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால தேர்தல் ஆணையர் அவர் பணியில் காலத்தில் செய்யக்கூடிய என்ன அயோக்கியத்தனம், ரேப் உள்ளிட்டு என்ன அயோக்கியத்தனம் நான் சட்டத்தில் இல்லை, நான் சொல்கிறேன். அவர் மேலே சாகிற வரைக்கும் எந்த சிவில் கிரிமினல் கேஸும் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இப்படி ஒரு ஏற்பாடு நம்ம பிரதம மந்திரியாக இருக்கிறவங்களுக்கோ முதலமைச்சர்களுக்கோ ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு கூட இப்படி ஒரு இம்யூனிட்டி கிடையாது. அப்போது ஞானேஸ்வர் குமார் குப்தா இருக்கார்ல, அவருக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கவசம் வழங்கப்பட்டிருக்குது. என்ன வேணா செய்ய இறங்கி அடி, ஃபுல் செக்யூரிட்டி. ஆமாம், ஃபுல் செக்யூரிட்டி கொடுத்து அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படுது. இதுக்கெல்லாம் அப்புறம் பீகார் தேர்தல் வருது. இவ்வளவும் நமக்கு பத்தாது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 24 இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாங்கள் கொண்டு வரோன்னு 25 அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாதா அப்படின்னு ஒன்று கிடையாது. இதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் கிடையாது. கான்ஸ்டியூஷன் அப்படி ஒன்று அனுமதிக்கலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதை மீறி அது நடக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் உடனே ஸ்டே கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு அதிகாரம். தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நாங்கள் அதில் தலையிட முடியாது. அதுக்கு தான் ஒரு எளிய உதாரணம் நான் சொல்கிறேன். பொண்ணை கடத்திட்டு கல்யாணம் பண்ணுறான், கொண்டு வந்துடுறான். பொண்ணு ஐயோ என்னை கடத்தி கொண்டு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுது. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுதுன்னா அதை விசாரிக்கிறாமா, அது மெயின் பெட்டிஷன். இப்போ உனக்கு 3 வேளை சோறு போடுறானா, துணி எடுத்து கொடுக்குறானா, மாமியார் கொடுமை இல்லாமல் இருக்குதா, கை நீட்டி அடிக்காமல் இருக்கிறானா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் உலக வழக்கு சகஜம்தான். அதனால் இதெல்லாம் சொல்லுங்கள், இது வேணால் நம்ம தீர்ப்போம், ஆதார் அட்டை வச்சுக்கலான்னு சொல்ல அது மாதிரி அப்படியே தானே சொல்லுங்கள், அதில் போய் மெயின் கேஸை நம்ம அப்புறம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எஸ்ஐஆருடைய நிலைமை. அப்போது எஸ்ஐஆரின் கீழே என்னென்ன மோசடி எல்லாம் நடந்தது அப்படின்றத பீகார் இதை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ பேசினா எனக்கு தொண்டை வலிக்கும் விளக்கி சொன்னாக்க. அது பூரா நடந்திருக்குது. அப்போ எஸ்ஐஆரில் இவ்வளவு பித்தலாட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓட் சோரி அப்படின்னு ஓட் அதிகாரி யாத்திரா அப்படின்னு ஒன்று
நடத்துறாரு. ராகுல் நடத்தினாரு. அதுக்கு அவங்க பிஜேபி வந்து பதில் சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் சார்பாக என்ன சொல்லுதுன்னா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து ஓவரா போயிட்டாங்க. கூஸ்பேட்டி. அப்போ மோடி வந்து நல்ல கேள்வி ஒன்று எழுப்பினார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது, இந்திய குடிமக்களே நீங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா, அல்லது குஸ்பெத்தியா ஓட்டு போடுறவங்க தான் வந்து உங்களுக்கு முதலமைச்சராக வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் எழுப்பினார். அமித்ஷா என்ன சொன்னாருன்னாக்கா, வாக்காளரை நீக்கிட்டதா சொல்கிறாங்க, நீக்கினவன் யாரும் இந்திய குடிமக்களே இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரியா? இதெல்லாம் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு, நியூஸ் 18 பேட்டியில். என்ன இப்போது இவ்வளவும் நடந்திருக்குது. இப்போ இதற்கு மேலே இந்த தேர்தல் ரிசல்ட் வந்திருக்குது. இந்த ரிசல்ட் வருவதற்கு முன்னால் இந்த எஸ்ஐஆரில் நடைபெற்ற விஷயம் என்னென்னா, 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம். அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டபோது 22 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 7 லட்சம் பேர் மல்டிபிள் என்ட்ரிஸ், டூப்ளிகேட் என்ட்ரிஸு, 36 லட்சம் பேர் பர்மனெண்ட்டாக வெளியே போயிட்டாங்க, 3.7 லட்சம் பேர் காரணம் இல்லாமல் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். யோகேந்திர யாதவ் ஒன்று சொல்லியிருக்காரு, இப்போ ட்வீட்டில் கூட போட்டிருக்காரு, 700 பேர் நான் குஸ்பேத்தியா என்னை நீக்குங்கன்னு போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் உங்கள் தொல்லை தாங்களே நாங்களை குஸ்பேட்டினே வச்சுக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதற்கு மேல் இந்த பிரச்சனையை பற்றி சில நாட்களுக்கு முன்னால், மேபி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் யோகேந்திர யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 63,09,777 9,777 இல்லை, நான் நிர்மலா சீதாராமன் இல்லை, நான் சொல்லுறது 63,09,777 வாக்குகள் டியூப்ளிகேட் பதிவுகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். டியூப்ளிகேட் பதிவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை 2016 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நசீம் ஜைதி என்ற எலெக்ஷன் கமிஷனர் அப்படி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா போதும். இப்போ மகிழ்நன் நீங்கள் வந்து 2-3 இடத்துல திருநெல்வேலியில் ஒரு வாக்கு இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா, இங்கே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டு உடனே வந்து நீக்கிடலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே தாராவியில் இருந்தீங்க, அங்கே ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டு இருக்குன்னா, அவர் ஞானேஷ்குமார் யாதவ் இருக்கார்ல, அவர் நீக்கிக்கலாம், அவர் வந்து நீக்கலாம். இந்த ஸ்கோப் இருக்குது. இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து இந்த டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை நீக்குவதற்கான சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஞானேஷ்குமார் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. இதில் பீகார் எலெக்ஷன் கமிஷனரை போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற ஒரு ஊடகம், அதிலேருந்து உள்ள ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, இந்த மாதிரி இதை பயன்படுத்த நிறுத்திருக்கீங்களா அப்படின்னும் போது ஆம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை வெளியிட போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஆமாம், வெளியிட போகிறோம். அப்போது கான்டாக்ட் ரூல்ஸ் அமலுக்கு வந்துடுச்சு, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவங்க அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ டியூப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிற சாஃப்ட்வேரை ஏன் தடை செய்தார்கள், அல்லது மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் ஏன் இதை கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதில் யோகேந்திர யாதவ் சொன்ன இந்த விஷயம் இருக்குது. இது வரைக்கும் பழைய கதை. இதுக்கு மேலே இதோட தொடர்புள்ள ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு 7.42 கோடி வாக்காளர்கள், நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு 7.45 கோடி வாக்காளர்கள். தேர்தல் முடிஞ்ச பிறகு 3 லட்சம் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? டெல்லியில இருந்து வந்திருப்பாங்க, ஹரியானால இருந்து ட்ரெயின் விட்டதா சொன்னாங்க. இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய டேட்டா. அவரு இல்ல, நான் கேட்டது இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி ஏமாற்றம் அளிக்கவில்லை, ஆனால் ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு யோகேந்திர யாதவ் சொன்னது. இப்போ இதெல்லாம் தில்லுமுள்ளுகளின் பட்டியல். இப்போ நம்ம தில்லுமுள்ளு அப்படின்னு எதை பேசுறோம்னா, நான் கடைசியில் விவரித்த விஷயம் இருக்குல்ல, இதை தான் தில்லுமுள்ளு கணக்கில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதற்கு முன்னால் சொல்லப்பட்டது எதையும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் நடந்திருக்குது, அதுக்கு நம்ம பழகிட்டோம். வேற எதுக்கு பழகிருக்கோம்னா 2 ஐட்டம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேற எதுக்கு பழகிருக்கிறோம்? ஹேட் ஸ்பீச். இப்போ பீகாரில் வந்து என்ன பேசுனாங்க, குஸ்பேத்தியா. இப்போ அவர் ராகுல் காந்தி நடத்துகிற, இவரும் தேஜஸ்வி நடத்துகிற யாத்திரைக்கு பேர் குஸ்பேத்தியா பச்சாவோ யாத்திரா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸை காப்பாற்றுவோம், அதுக்கு தான் யாத்திரை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அது பேசுனது மட்டும் இல்லை, பீகாரில் சோஷியல் மீடியாவில் இஸ்லாமிய மக்களை மிக கொடூரமான மிருகங்கள் போல சித்தரித்து அந்த மிருகங்கள் வீட்டை ஆக்கிரமிக்குது. பரிதாபத்துக்குரிய பீகார் மக்கள் வந்து இடத்த பறி கொடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்கன்ற மாதிரி ஏஐயில் இமேஜஸ் கிரியேட் பண்ணி பரப்பியிருக்கிறாங்க ஃபேஸ்புக் வழியாக. ஃபேஸ்புக் வழியாக அப்படி பரப்ப முடிஞ்சது அப்படின்னா, ஃபேஸ்புக்கு
பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஃபேஸ்புக்கில் பொதுவில் ஃபேஸ்புக் பேஜஸ் வந்து நீங்க ஹேட் எதுவும் பரப்பக்கூடாது, அதான் அவங்களுடைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. இருக்கு. அந்த ஃபேஸ்புக்கினுடைய தெற்காசியாவுக்கான பிரதிநிதி அவங்க வந்து 2019 2020 தேர்தலே இந்த மாதிரி பிரச்சனை வந்தபோது இதில் நம்ம கை வச்சா நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது. பாஜக சோஷியல் மீடியாலும் கவனம் செலுத்தி ஃபண்டு போடுது அதில். ஆமாம். அப்போது 50 கோடி பேர் இங்கே ஃபேஸ்புக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அது அவங்க மியான்மரில் ரோஹிங்கியாக்கள் ஜெனசைடு நடந்தது இல்லையா, அதில் ஐநா நேரடியாகவே ஃபேஸ்புக்கை குற்றம் சாட்டியிருக்குது. இந்த ஜெனசைடு நடப்பதற்கு ஒரு கருவியாக ஃபேஸ்புக் இருந்திருக்குதுன்னு நாங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறோம், கணக்கில் எடுத்துக்கொண்டு தீவிரமாக செய்கிறாங்க. அதுதான் நடந்திருக்குது. அப்போ பீகாரில் ஹேட் ஸ்பீச் புதுசா அப்படின்னா 2024 தேர்தலில் அவர் பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மோடி பேசியதெல்லாம் தெரியும். ஒரிசால தமிழர்கள் சாவியை திருடிட்டு போயிட்டாங்க. ஆமாம், ரத்ன பண்டார் சாவியை திருடிட்டு போயிட்டாங்க, தமிழன் இதை ஆளலாமா, இது அங்கே கேட்டாங்க. இங்கே தமிழர்கள் பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இங்கே பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காது அப்படின்றது ஒரு இயல்பு நிலைக்கு நமக்கு வந்துருச்சு. ஃபைனலாக கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்கள் முன்னதாக மோடி முக்கியமந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம், அதுக்கு பீகாரை சேர்ந்த 18 வயசுலேருந்து 60 வயது வரை உள்ள பெண்கள் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா இப்போ உடனே கொடுக்கப்படும். அது மொத்தத்தில் எண்ணிக்கை 1.3 கோடி பேர் மொத்தம். அவங்களுக்கு 10,000 ரூபா உடனே கொடுத்துருவோம். அவங்க அதை வச்சு சுய தொழில் செய்ய வேண்டியது. நல்லா தொழில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா 6 மாதத்தில் மேலும் 2 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அந்த அறிவிப்பு உடனே அமலுக்கு வந்தது. நிதிஷ்குமார் உடனே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு 25 லட்சம் பேருக்கு பேங்க்கில் பணம் போடுறதா தேர்தல் அறிவிப்புக்கு 2 நாள் முன்னாலே 3 நாள் முன்னாலே இது நடக்குது. இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரிசாவில் தடுத்துருக்குறாங்க, தெலுங்கானாவில் தடுத்துருக்குறாங்க, தமிழ்நாட்டில் தடுத்துருக்குறாங்க. எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் தேர்தல் ஆணையம் கையை கட்டி போட்டது இருக்குது. ஆனால் இது தடுக்கவில்லை. இது எல்லாமும் தில்லுமுள்ளில் தான் வருது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச தில்லுமுள்ளு எது அப்படின்னா எஸ்ஐஆர் மட்டும்தான். இல்லை, எஸ்ஐஆர் 1 பாயிண்ட். இப்போ இவ்வளோ தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சம்மரைஸ் பண்ணி மக்களுக்கு நினைவூட்டுவதாக இருந்தாலும் இந்த விஷயங்களை அனுபவத்தில் மக்கள் ஒரு நியூ நார்மல், சரிப்பா ஒன்று முடிஞ்சு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, சரி நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு நியூ நார்மலுக்கு பழகிட்டாங்க. அது பீகாரில் இருக்கிற மக்களாகட்டும், பீகாருக்கு வெளியில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் பார்வையாளர்களாக இருக்கிற மக்களாகட்டும், யோகேந்திர யாதவ் ஆகட்டும், அல்லது இதர பத்திரிகையாளர்களாகட்டும், ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி அந்த ஹரியானா பற்றி மேடையில் பேசும்போது பழைய உற்சாகத்தோடு பேசவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏமாற்றம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கவில்லைன்னு யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வைத்து கொண்டு இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்னு பலரும் பரப்புகிறாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் தேர்தலில் போட்டியிடுறீங்கன்னு சொல்லி பரகல பிரபாகர் கேட்டார். இன்னும் பலரும் கூட கேட்குறாங்க, எதுக்கு தேர்தலில் போட்டின்னு தெரியுது, மோசடி, வெற்றி தீர்மானிக்கப்பட்டது, முன்னாடியே எழுதியாச்சு, அப்புறம் தான் உங்களை ஓடையே விடுறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்தால் நீங்கள் தொகை போகிறீங்க அப்படிங்கிறது கூட எதுக்கு இந்த தேர்தலில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரதானே செய்யுது. ரொம்ப சிறப்பான கேள்வி. இப்போ தேர்தலை புறக்கணித்து விட்டால் மோடி அரசாங்கம் தன்னுடைய லெஜிட்டிமசியை இழந்துரும். லெஜிட்டிமசியை சர்வதேச கண்காணிப்பாளர்கள், சர்வதேசம் அல்ல, மக்கள் மத்தியிலேயே அது கைகொட்டி சிரிப்பார்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு பரகல பிரபாகர். அவர் மட்டும் இல்லை, பலரும். இன்னும் நேற்று யஷ்வந்த் சின்ஹா இருக்கார் இல்லையா, முன்னாள் ஒன்றிய அமைச்சர், பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தார். அவர் அதுதான் சொல்லியிருக்காரு, இந்த தேர்தல் ஆணையரும் இந்த தேர்தல் ஆணையமும் இருக்கின்ற வரைக்கும் தேர்தலில் நிற்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்பதற்கு நமக்கு நல்லா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ தேர்தலில் மீறி நின்னாங்க அப்படின்றதுனால கட்சிகள் முட்டாளாக இருக்கிறாங்க, இல்லை அயோக்கியனாக இருக்கிறானுங்க, திருந்த மாட்டானுங்க, அப்படி ஆங்கிளில் கட்சிகள் மீதான விமர்சனம் அப்படி மட்டும்தான் பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஹரியானாவில் ஓட் சோரி பற்றி ஆதாரத்தோடு இவர் வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னால் மகாதேவ்புராவில் என்ன நடந்திருக்குன்னு தரவுகளோடு வெளியிட்டார். அதுக்கு தேர்தல் ஆணையம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். மகாதேவ்புராலையாவது அஃபிடவிட் போடுன்னு கேட்டாங்க. இதில் அந்த ஹரியானாவில் அதை கூட கண்டுக்கல. ஊடகங்கள் அதை ஒரு நியூஸாகவே ஆக்கலை. சரி, ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அட பாவிகளை இவ்வளோ களவாணித்தனம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் ஏதாவது 1 தொகுதி 2 தொகுதி 3 தொகுதியிலையாவது ஒரு மக்கள் கிளர்ச்சி அப்படி ஹரியானாவில் வந்திருக்கா? யூடியூப் வியூஸாக கூட கன்வெர்ட் ஆகலை. ஆகலை.
அப்போ அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்போ இங்கே வந்து ஓட் அதிகார யாத்திரா நடத்தினாங்க இல்லையா, இன்னைக்கு பேப்பரில் வந்து மோடியினுடைய கூலி எழுத்தாளர்கள் அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஓட் சோரி நடக்கலைன்னு தெரியுது. அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, ஓட் சோரி என்ற பிரச்சாரம் எடுபடவில்லை என்று தெரிகிறது. இது புரியுதா உங்களுக்கு? திருட்டு நடக்கவில்லை என்று தெரிகிறதுன்னு சொன்னால் கூட நான் வந்து ஒத்துக்கிறேன், அதை ஒரு கணக்கில் நம்ம விவாதிக்கலாம். திருட்டு என்று நீங்கள் சொன்ன பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை என்று தெரிகிறது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அப்போ இது வந்து ஊடகங்கள் வந்து இப்படி பேசுது. அப்போ இதில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மக்களுடைய கான்சியஸ்னஸ். 2019 இன்று வரை இவ்வளோ நேரம் நான் நீட்டமாக வந்து அடுக்கியிருக்கிறேன். இது எதற்காக? இதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் அல்லது கிளர்ந்தெழுவார்கள் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி அது வருவது இல்லை. தேர்தலை புறக்கணிச்சா கூட மக்களிடம் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை. அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ அஸ்ஸாமில் வந்து போராட்டம் நடந்தது. அது வழியாக வந்து அஸ்ஸாம் கணபரிஷத்துன்னு ஒரு கட்சி வந்தது, ஆல் அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லேருந்து. அதில் வந்து அந்நியர்கள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு ஒன்று வந்து, அதுக்கு பிறகு வந்து கட்டாயமாக நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் மக்களே ஓட்டு போடல, 5 பேர் 3 பேர் 8 பேர் போட்டெல்லாம் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அப்படி ஒரு புறக்கணிப்பு 10% புறக்கணிப்பு நடக்கிறதுக்கு பின்னால் அப்படி ஒரு மூமெண்ட் இருந்தது. அந்த மூமெண்ட்டினுடைய சரி தவறுகள் பற்றிய பிரச்சனை தனியாக இருக்கட்டும், அதுக்கு பின்னால் அப்படி ஒன்று இருந்தது. காஷ்மீரில் அந்த மாதிரி இருந்திருக்குது. காஷ்மீரில் அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் புறக்கணித்து அந்த அரசாங்கம் இல்லெஜிட்டிமேட்டாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டு அப்படின்றது ஒன்று இல்லாமல், இந்த மாதிரி சில அறிவுத்துறையினர் கால் கொடுக்கறது இருக்குல்ல, கால் கொடுத்து அதை இவங்க அமல்படுத்தணும். இப்போ தேர்தல் கட்சிகள் எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள்? அவங்க பாசிசத்தை முறியடிக்கிறதுக்காக தான் தேர்தல் நிற்கிறாங்களா? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது இல்லையா? இது தேர்தல் அரசியல் பிழைப்பதற்கான ஒரு வழி அப்படின்னு வந்த பிறகு முதல் போடுறது, முதல் எடுக்கிறது, சம்பாதிக்கிறது, கூடவே குறிப்பிட்ட பிரிவினருக்கான சில நலன்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜாக தான் இந்த தேர்தல் அரசியல் போயிட்டு இருக்கு. மக்கள் ஓட்டு போடுவதும் கூட தங்களுக்கு சாத்தியமான அரசியல் நடவடிக்கை இதுதான் என்ற முறையில் அவங்க ஓட்டு போடுறாங்க. இப்போ நாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, சங்கம் சேர்க்கும் உரிமை இருக்குது, போராட்டம் உரிமை இருக்குது. இந்த உரிமையை பற்றியெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்களுக்கு தெரியாது, புதிய இளந்தலைமுறைகளுக்கே தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உரிமை என்னன்னாக்கா வாக்குரிமை. ஓட்டு போடலைன்னா செத்தவனுக்கு சமம் அப்படின்னு இப்போ நானே தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க, இதை என்ன ஓட்டு போடக்கூடாதுன்ற, ஓட்டு போடலைன்னா செத்தவனுக்கு சமம்னு. இப்போ அதை கொண்டு வந்துட்டான் தேர்தல் ஆணையம் நேர. அப்படி வாக்குரிமையை மறுக்கின்ற, போலி வாக்காளர்களை உருவாக்குகின்ற, பீகார் தேர்தலில் டெல்லியிலேருந்து வந்து ஓட்டு போட்டிருக்கிறான், ஹரியானாலேருந்து கள்ள ஓட்டு வந்து போட்டிருக்கிறாங்க, யூபியிலேருந்து ஒரு தொகுதியில் மட்டும் 5000 கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் குறிப்பாக இந்த தொகுதியில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இத்தனையும் நடந்திருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் என்ன விளைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்போது இது ஒரு ஃபாசிஸ்ட் பார்ட்டி அரசு அதிகாரத்தை குறுக்கு வழியில் இப்படி கைப்பற்றி கொள்ளுகிறது, இந்த நிறுவனங்களை எல்லாம் சீர்குலைத்து என்பது பற்றிய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியதும், மக்களை ஒரு போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டியதும் அது கட்சிகளுடைய பொறுப்பா, நம்ம அனைவருடைய பொறுப்பா? பிரதானமாக இயக்கங்கள், கட்சிகள், அவங்களுடைய எல்லாருடைய பொறுப்பு. அப்போ அதை செய்யாமல் இப்படி பண்ணுங்க, லெஃப்டில் போங்க, ரைட்டில் திரும்புங்க அப்படின்னு கட்சிகளுக்கு வழிகாட்டும் பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க இல்லையா? அவங்கள நான் வந்து விமர்சிப்பதற்காக குட் சென்ஸ். இப்போ வந்து இதுதான் வழி, யதார்த்தத்தில் உண்மை தெரியுது, என்ன தேர்தலை போட்டிட்டாலும் ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு விஷயத்த சாதாரண மக்கள் இதை வந்து என்னடா இவனுங்களே ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இல்லை இப்போ பிஜேபியோடையும் போகிறாங்க. ஒரு வாதத்துக்கு தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் தேர்தலை புறக்கணித்து விடுகிறார்கள். பிஜேபியை 2 டம்மி பீஸை நிற்க வைப்பான், அதை எதிர்த்து முறியடிப்பான், முறியடித்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட் இத்தனை நேரம் நான் விளக்குனதை பூரா கோர்ட் வந்து படுக்க போட்டு வச்சிருக்குது எல்லாத்தையும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இவ்வளவு அப்பட்டமான முறைகேடு நடக்குது, இது பற்றி மக்கள் கிளர்ந்தெழவில்லைன்னு நான் சொன்னேன். மக்களை விட்டுருங்க, மக்களுக்கு ஒன்றும் அறிவு இல்லைன்னு கூட வச்சுக்கோம். நம்ம நீதிபதிகளுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கான்ஸ்டியூஷன் தெரியலன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்க எதுக்கு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க? அதுக்கு என்ன பொருள்? அப்போ எப்படி இது நடக்குது? இந்த நடப்பது என்பது வெறும் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதற்கு தங்கள் அளவில் இதுக்கு வந்து பங்காற்றுகிறார்கள். ஒரு ஆடியன்ஸ் ஆகும் இந்த பக்கம் உட்காந்து கேட்கும்போது
என்ன ஒரு முட்டுச்சந்திரன் நிற்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே என்னதான் பண்ணுறதுங்கிற கேள்வி தானே வரும். ஆமாம், இது முட்டுச்சந்து தான், இது முட்டு சந்து தான். அதுக்கு அங்கே இருக்கிற சுவரை இடிக்கிறது தவிர வேறு வழி கிடையாது. இடிக்கிறது வந்து தேர்தல் வழியாக இடிச்சிடலாம் அப்படின்ற முறையில் ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறோம். அந்த அட்டம்ப்ட் வந்து பல நேரங்களில் தோல்வி அடையுது, சில நேரங்களில் வந்து வெற்றி அடையுது இல்லையா? அப்போ இது வந்து ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதி என்ற முறையில் புரிந்து கொண்டால், இதை தாண்டி நம்ம வந்து போகலாம். அதனால் நீங்கள் எய்தர் ஆர், இந்த புறக்கணியுங்கள், வீதியில் இறங்குங்கள். எப்போ வீதியில் இறங்குறது? ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட். இப்போ ஏற்கனவே ஏன் வீதியில் இறங்கல? மகாராஷ்டிரா உதாரணத்தை எடுத்துங்களேன். பச்சையாக வந்து சரத்பவார் கட்சியை உடைச்சு, சிவசேனாவை உடைச்சு, விலை பேசி தான் இதை வந்து கொண்டு வந்தான்னு உலகத்துக்கே தெரியும், அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஓட்டு போட்டு சட்டமன்ற தேர்தலில் அவனையே தேர்ந்தெடுத்து ஒரு ரிசல்ட் வருது. மக்களுக்கு கொஞ்சமாவது அது கோபம் வரணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம். ஹரியானாவில் நடந்து எக்ஸ்போஸ் ஆன பிறகு இப்படி இருக்குது ரிசல்ட். அப்போது மக்கள் மத்தியில் தன்னுடைய இறையாண்மை மிக்க வாக்குரிமை, நான் திமுக ஓட்டு போட்டேன், அதை பிஜேபி கணக்கில் சேர்த்துட்டான் அப்படின்னு சொன்னாக்கா, அதை நான் கேட்க மாட்டேன், அது திமுக கேட்கட்டும் அப்படின்ற அளவில் சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் இதை என்ன செய்ய முடியும்? பீகார் எடுத்துக்கங்க. இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் பீகாராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அல்லது வாக்காளர்கள், இந்த ஸ்பிளிட் எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கேட்கணும். ஒரு அறிவுஜீவி சொல்கிறாரு இது புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தங்களும் சொல்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறதை தவிர அந்த ப்ராசஸ்க்கு அப்பால் வேறு எதுவும் வழி இருக்கிறதாக எனக்கும் தோணலை. ஆமாம், இப்போது ஒரு அறிவாளி சொல்லி மக்கள் கேட்டு விடுவதென்றால் பெரியார் தேவையில்லை நமக்கு. பெரியார் அப்போ அவர் கிறுக்குத்தனம் அப்படி பிரச்சாரம் பண்ணார்ல வாழ்நாள் முழுதும், அவர் பண்ணது தேவையில்லை. அவர் உட்காந்து குடியரசு பத்திரிகையில் இப்படி பண்ணுங்க அப்போதான் தீர்வுன்னு எழுதிட்டு வீட்டில் உட்காந்து. அறிவாளிகளாக இருந்தாலும் இந்த ஆதரவு தெரிவிக்கிற யாராக இருந்தாலும் களத்துக்கு போய் பெரியார் தேர்தலில் நிற்கவில்லை. ஆனால் தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக அவர் விளங்கினார் என்பது ஒரு வகையில் அந்த அவருடைய நிலைப்பாடுகளும் இருக்குதான். தேர்தலை விட்டு முழுக்க விலகிலாம் போகல. இல்லை, இப்போ இதை பற்றி நம்ம பேசும்போது திரும்ப திரும்ப கட்சி அப்படின்னு அந்தரத்தில் வச்சு பேசுகிறோம். கட்சிக்கு கீழே ஒரு சமூக கட்டுமானம் இருக்குது, சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பீகார்லையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் அகற்றப்படுவது இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் அகற்றப்படுவதோடு இது சேர்ந்தது. இந்த பித்தலாட்டங்களையும் மோசடிகளையும் ஒரு சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணுது. இவ்வளவு திருட்டுத்தனத்தை மீடியா ஆதரிக்குது. இவ்வளவு திருட்டுத்தனத்தின்பால் நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு இருக்குது. இவ்வளவு திருட்டுத்தனத்தை அதே பீகாரையும் அதே ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் சேர்ந்த ஆதிக்க சாதியினர், பணபலம் கொண்டவர்கள், கார்பரேட் முதலாளிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் தான் அது நிற்கிறதே தவிர ஒரு ஞானேஷ்குமார் குப்தா அவர் மட்டும் தனியாக சாதிக்கல. இதை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஞானேஷ்குமார் மட்டும் சாதிக்கலை, கிரவுண்டில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பொலிட்டிசைசேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு லாங் ப்ராசஸ். அது நம்ம இந்த டிஸ்கஷன்லேயும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதில் தேர்தல் கமிஷனுடைய முறைகேடு இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், இன்னும் பல இடங்கள்லையும் பிற ஃபேக்டர்ஸ், அதில் ஒன்று பிரதான ஃபேக்டர்ஸாக பார்க்குறது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மெத்தனம். வெறும் தேர்தல் கமிஷனை மட்டும் குற்றம் சொல்கிறது, எஸ்ஐஆர்னு சொல்கிறது, திருட்டுன்னு சொல்கிறது, இதன் வழியாக வந்து கட்சிகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்காதீங்க, அவங்களையும் போட்டு அடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காங்கிரஸ் கட்சியின் மெத்தனமோ அந்த கூட்டணியின் போது நடந்து கொண்டதோ இது எதையுமே கணக்கெடுக்க முடியாதா? நிச்சயமாக காரணம் இருக்குது. காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராகுல் காந்தி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ராகுல் காந்தி வேற, காங்கிரஸ் கட்சி வேற. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திண்ணையில் உட்காந்து ராகுல் காந்தியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி யாத்திரை இதெல்லாம் போனார் அப்படின்னா அதை வச்சு கூடுதல் சீட்டு கேட்குறாங்க. கேட்டு 10% கூட ஜெயிக்கல. அதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ கிரவுண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலை, ஆர்கனைசேஷன் இல்லை, பூத் ஏஜென்ட் கூட கிடையாது. எந்த வேலையும் பார்க்காம இதை நாசம் பண்ணுற வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட கூடுதல் இடம் கேட்கணும். எதுக்கு? தோக்கிறதுக்கா? கூடுதல் இடம் கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எனக்கு புரிஞ்ச கணக்கிலேருந்து சொல்கிறேன். ஒரு சிபிஎம் சிபிஐக்கு இருக்கிறத விட அதிகமான வாக்கு காங்கிரஸுக்கு இருக்கா என்று நம்பப்படுகிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கா அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் அதுக்கு மேலே சீட்டு நீங்கள் கேட்குறதுக்கு என்ன அடிப்படை இருக்குது அதை விட கூடுதலாக கேட்குறதுக்கு? அந்த மாதிரி பேசுவதற்கு அதனால் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம நோக்கம் என்பது அல்லது என்னுடைய நோக்கம் என்பது பிஜேபியை வீழ்த்துவது தானே தவிர காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறது அல்ல.
ரெண்டும் வேற வேறன்றதை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ பீகார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓவாய்ஸே வெட்டி விட்டாங்க. ஓவாய்ஸே 5 தொகுதி 6 தொகுதியை கேட்டார், 5ல் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவரை வெட்டி விட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 20-30 தொகுதி முஸ்லீம்களுடைய வாக்கு வந்து இவங்க இழந்திருப்பாங்க. இப்படி கெடுக்காமல் இவங்க உள்ள தகுதிக்கு வாங்கிட்டு இருந்தாக்கா அது முடிஞ்சிருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வேட்பாளரை போடுறது அதை செய்யாமல் இருந்திருந்தால் உருப்பிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டியல் நம்ம வந்து சொல்லிட்டு போகலாம். இது பல மாநிலங்களில் இந்த வேலையை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போது அங்கே உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஜெயிக்கணும், இங்கே வரும்போது இங்கே கட்சியை புத்துயிர் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்க முதுகில் சவாரி பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்படி நினைப்பவர்கள், இன்னொரு வாட்டி அழுத்தி சொல்கிறேன், அவங்க பிஜேபியோட ஏஜென்ட்ஸ். இது காங்கிரஸ் கட்சியாவா? ஆமாம், காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்டைரக்டாக பிஜேபியோட ஏஜென்ட். அவங்க பொது நோக்கம் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம்லாம் இல்லை. இவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க, தேர்தல் வரும்போது இவங்களை வந்து மற்றவங்க தூக்கிட்டு போய் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இருக்கு இல்லையா? அந்த வேலையை அங்கேயும் பார்த்துருக்குறாங்க. இல்லை, காங்கிரஸ் கட்சியை இனி தமிழ்நாட்டில் திமுகவோ மற்றவர்களோ இது அணுக வேண்டிய முறை என்ன? காங்கிரஸை எந்த இடத்துல வைக்கணும்? இப்போ காங்கிரஸில் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு 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 ஸ்டைல் இருக்குது. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகள் பேசுகிற மொழியில், சோசியலிஸ்டுகள் பேசுகிற மொழியில் பேசுகிறாரு. ஆனால் காங்கிரஸ்காரர்கள் இவங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த அதிகார யாத்திரா, ஓட்டு அதிகார யாத்திரா போனது, அதை வந்து அது ஓட்டாக கன்வெர்ட் ஆன மாதிரிலாம் தெரியல. பெரிய பெரிய கூட்டம் வந்துச்சு, நாங்கள்லாம் கூட பெருந்திரளாக கூட்டம் திரள் தான் வீடியோஸ் போட்டோம். ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலைங்கிற பொழுது ஒன்று காங்கிரஸ் ராகுல் இவன் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பிரிட் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய நிலைமைக்கு காங்கிரஸும் ஒரு முட்டிச்சதுக்கு வந்துச்சா? இல்லை, ஓட்டதிகார யாத்திரா வந்து ஏன் ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை என்பதற்கு ராகுல் காந்தியை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் இந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போது வாக்குரிமை பெரிதா 10,000 ரூபா பெரிதான்னா 10,000 ரூபா பெரிது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. வாக்குரிமை பெரிதா ஜாதி பெரிதா அப்படின்னா ஜாதி பெரிது அப்படின்னு நினைக்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்கிறது, லாங் ட்ரான் ஸ்ட்ரகிள் இது, அதை மாற்றி அமைப்பது அப்படின்றது. காங்கிரஸை மட்டும் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க ராகுல் காந்தி சொல்லக்கூடிய லட்சியங்களுக்கு, அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு வேலை செய்பவர்களாக அவர்கள் இல்லை. காங்கிரஸ் ராகுலுக்கு பொருத்தமான கட்சியாக இல்லை. வேற வழி இல்லாமல் அங்கே சிக்கிட்டு இருக்காரு அவர். ராகுலை மீட்போம். ஆமாம், அப்படி இருக்கிறார். இது ஒரு ஃபேக்ட். இது ஒரு ஃபேக்ட். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமோ மற்றவர்களோ கொஞ்சம் கூட தயவு தாட்சணியம் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, பிஜேபியை முறியடிப்பது நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஊறு விளைவிக்கும் வேலையை இவர்கள் செய்கிறார்கள். காங்கிரஸே செய்தாலும், ஆமாம், காங்கிரஸ்காரர்களே செய்தாலும் அதை வந்து நம்ம கடுமையாக தான் கையாளணும். பிஜேபியை வெல்ல வைப்பதற்கு அது காங்கிரஸ்காரர்களே செய்தாலும்ங்கிறது ரைட்டு. இப்போ வந்து ஒரு காஸ்ட் சர்வே நடந்தது பீகாரில் நடந்த சர்வேவுக்கு பிறகு இப்போ இந்த எக்ஸிட் போல் அதுக்கு பிறகு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் பற்றி வந்த சர்வேஸை ரிசல்ட்லாம் பார்க்கும் பொழுது பட்டியல் சாதிகள் கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்டிஏ கூட்டணிக்கு. இபிசி கணிசமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் 25 விழுக்காட்டுக்கு மேலே இருக்கிற தொகுதிகளில் கூட என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஒரு செக்ஷன், இப்போ இந்த செக்ஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னும்போது ஒரு ஃபேக்டர் இல்லை, தேர்தல் கமிஷனே ஒரு ஃபேக்டர், ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தானோன்னு எனக்கு தோணுது. இப்போ இவர்கள் இந்த பட்டியல் சாதிகளோ பிற்படுத்தப்பட்டவர்களோ இவங்க ஜெயிச்சு இவ்வளோ 2200க்கு மேலே தொகுதிங்கிறது வந்து ரொம்ப அபரிதமானதாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் பொறுப்பாக்க முடியுமா? இது ரொம்ப விரிவாக பேச வேண்டியது, சுருக்கமாக சொல்கிறேன் நான். எடுத்துக்காட்டாக SC ST ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி 40, அந்த 40ல் வந்து 4 சீட்டு தான், 4 1+1 5 சீட்டு தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மிச்ச சீட்லாம் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. யார்? என்டிஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த அலையன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 அலையன்ஸ், அதில் ஒரு டேட்டா வந்து சொல்கிறேன். இப்போ என்டிஏ அலையன்ஸு சுமார் 47-48% வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ளார இவங்க வந்து வாங்கியிருக்கிறது வந்து 37 to 38. இன்னும் கரெக்டான டேட்டா வரணும். கிட்டத்தட்ட இப்போ 10% வித்தியாசம் இருக்குது. போன 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மார்ஜினலாக தான். ரொம்ப சொல்லப்போனால் பெரும்பாலான தொகுதிகளில் சுமார் 52 தொகுதியில் 5000 வாக்கு கம்மியான வித்தியாசத்தில் தான் மகாகட்பந்தன் தோல்வி அடைஞ்சிருக்குது. இந்த தேர்தலில் இப்படி தலைகீழ நடப்பதற்கு
இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்னா சிராக் பாஸ்வான் ஒரு முக்கியமான காரணம். இவங்களுடைய ஓட் இன்க்ரீஸ் வந்து இல்லையா, அதில் 5.5% வந்து பாஸ்வானுடைய கான்ட்ரிபியூஷன். மிச்ச பிற கட்சிகள், நம்ம பிரணாய் ராய் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து ஏறத்தாழ 2020 தேர்தலில் ஒரு 5 விழுக்காடு அளவுக்கு சுயேட்சைகள் வாக்கு பெற்றிருக்கிறார்கள். இப்போ வந்து அதில் 1% தான் அவங்களுக்கு போயிருக்கு. மிச்சம் 4% இருக்கு இல்லையா, அந்த 4% இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பிரசாந்த் கிஷோரும் மிச்சத்தை வந்து இந்த என்டிஏவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இன்க்ரீஸ் ஆன வாக்கு இருக்குல்ல, 2020க்கும் 2025க்கும் பிஜேபியோடைய வாக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1.5% தான். ஆனால் சீட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கிறது அப்படி ஆயிருக்குது. இவங்களுக்கு ஜேடியு நிதிஷ்குமார் கட்சிக்கு 3 விழுக்காடு கிடைச்சிருக்குது கூடுதலாக. இப்போவும் வாக்கு தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் அதிகபட்ச வாக்கு பெற்றிருப்பது ஆர்ஜேடி தான், 23%, சிங்கிள் லார்ஜஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க. ஸோ இப்போ இந்த டேர்ன் அவுட்டு இதில் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான காரணிகளை பார்க்கும்போது முதன்மையான காரணி நான் சொன்னது பெண்களின் வாக்கு இல்லை. இது மட்டும் பெண்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட விவகாரம் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த இவர் பஸ்வான் கட்சி ஆகட்டும், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே முகாம் தான். மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை, ஒரு மண்டல் எரா, லல்லு பிரசாத், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இந்த எலெக்ஷன் மோடி யாராவது இந்த மண்டல் யாராவது சுத்தமாக முடிச்சு கட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. இல்லை அது முன்னாலே தொடங்கிடுச்சு. அது அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். அதை பற்றி தான் சொல்ல வரேன். அதாவது வாக்கு பதிவில் வந்து ஆண்களை விட பெண்கள் 10% கூட ஓட்டு போட்டுருக்குறாங்க. அது ஒரு தனி விஷயம், அது இருக்கட்டும், என்னால் வருவோம். இந்த கம்யூனிட்டிஸ் நீங்கள் சொன்ன மண்டல் ஏரா கம்யூனிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதாவது பீகாரில் வந்து ஆதிக்க சாதிகள், பார்ப்பனர்களும் பூமிகார்களும் ராஜ்புத்து இன்னும் பிற சாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆதிக்கம் செலுத்திய காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய அதான் பூமிகார் ஆதிக்கம் செலுத்திய காலம் இருக்கு இல்லையா. அந்த காலம் முடிஞ்சு இது தொடங்குறது இருக்கு இல்லையா, 90s தொடக்கம் வந்து லல்லு பிரசாத் யாதவ் வர்றாரு, 3 டேர்ம் ஆட்சியில் இருக்கார். லல்லுவும் ராப்ரி தேவி அடங்கியது. அவங்களுடைய கம்யூனிட்டி வந்து யாதவ் கம்யூனிட்டி. அந்த பீரியட் வந்து ஆதிக்க சாதியினருக்கு எதிராக இந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் சமூகத்தினர் அவங்க அதிகாரம் பெறுவது, ஒரு கொடூரமான சாதி ஒடுக்குமுறை நிலவிய பீகாரில். கொடூரமானன்ற வார்த்தை ரொம்ப சிம்பிள். அங்கே வந்து ஆயுதம் தாங்கிய படைகள் எல்லாரும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஆதிக்க சாதியினர் எல்லாம் ஒவ்வொரு ஜாதியும் தனித்தனி படையை வச்சுருந்தாங்க, ஆயுத படைகள். அதை வைத்து தான் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்குனாங்க. அதுக்கு இந்த பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு இது வந்து மாவோயிஸ்ட் அமைப்புன்னு பின்னால் அறியப்பட்ட அன்றைக்கு எம்சிசி என்று சொல்லப்பட்ட அது பார்ட்டி யூனிட்டி லிபரேஷன், இந்த குழுக்கள் இவங்க வந்து ஆயுதம் தாங்கிய படைகள் வச்சுருந்தாங்க. அப்படி மோதல் நடந்தது. அப்போ அந்த இது வந்து ஆயுத மோதல். தேர்தல் காலத்தில் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்தது லல்லு பிரசாத் யாதவ். ஆனால் அதில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க, பீகாரில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதியில் நியூமரிக்கலாக அதிக எண்ணிக்கை கொண்ட சாதி வந்து லல்லு சாதி. ஆமாம், யாதவ் கம்யூனிட்டி. அது வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதிக்க சாதியினருடைய ஆதிக்கத்திலிருந்து ஒரு ரிலீஃப் வழங்கிய அதே நேரத்தில் இந்த ஜாதி அதிகாரம் மிக்கதாக மாறுவதும் பேரலாக நடக்குது. அப்போ இயல்பாகவே இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து பிரச்சனை. நான் ஜாதவ் அப்போ அது வந்து ஒரு பிரச்சனையாக டெவலப் ஆகுது. அப்போது பிசிக்கு கீழே இபிசி இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் எம்பிசின்னு சொல்கிறோம், அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ். அந்த இபிசியை வந்து மொபிலைஸ் பண்ணுறது, அதை வந்து நிதிஷ்குமார் வந்து தொடங்குறாரு. நிதிஷ்குமாரோடைய ஜாதி வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி. அவரும் இபிசி தான், ஒரு 2 to 3%. அப்போ அதனால அது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சின்ன ஜாதி ஆகிடுது. அது யாரையும் ஆதிக்கம் செய்ய முடியாத ஒரு ஜாதி. அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக ஒரு தோற்றத்தை பெறுகிறார். தோற்றத்தை பெறுவது மட்டுமல்ல, அவர் நடந்து கொள்ளும் முறையிலும் அரசியல் நடத்தும் முறையிலும் ஆதிக்க சாதியினரை சேலஞ்சு பண்ணுற மாதிரி அரசியல் அவர் நடத்தலை. அதற்கு பொருள் வந்து நிதிஷ் பாபு கட்சியில் ரவுடிகள் இல்லை, இதை வந்து ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டாட்சி, அவங்க சட்டத்தின் ஆட்சி கிடையாது, அதுக்கு மாற்றம் நான் சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லி தான் இவர். நீங்கள் லா அண்ட் ஆர்டர் கவர்னன்ஸ் அப்படின்னாலே
பர்ஃபெக்ட் ரூலிங் கிளாஸ் கவர்னன்ஸ் அப்படின்னு அதை நம்ம லா அண்ட் ஆர்டர், நம்ம அடிக்கடி சட்டம் ஒழுங்குன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய நம்ம சட்டம் ஒழுங்கு அரசியல் அப்படின்றதே ஒரு ஆளும் வர்க்க அரசியலுக்கான எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு இடக்கரடக்கல் தான் அது. அதை மறைபொருளாக சொல்றது. அந்த ஆட்சி தான் வந்து நிதிஷ்குமார் நடத்தியது. இந்த பக்கம் பிஜேபி மண்டல் மொபிலைசேஷனுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் கையாண்டது என்னன்னாக்கா, அதில் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய தலித்துலேயும் பிசிலையும் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் இருக்காரு, பொலிட்டிசைஸ் ஆன கம்யூனிட்டிஸ், ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டில் இருக்கிற கம்யூனிட்டிஸ், அதை ஒதுக்கிட்டு தலித்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள், பிசியில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள், இபிசியில் இருக்கக்கூடிய மற்ற சாதிகள், அவங்கள மொபிலைஸ் பண்ணுறது, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவரை உருவாக்குறது, சிலையை வைக்கிறது, கடவுளுக்கு விழா எடுக்கிறது, இந்த வேலையை வந்து எல்லா இடத்துலையும் வந்து செய்கிறாங்க. அதை பீகார்லையும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாலிடிக்ஸ் தான் நிதிஷ்குமார் செஞ்சுருக்காரு. அப்போ நேச்சுரலாக இவங்களுக்கு வந்து ஆதிக்க சாதியினர் ஒரு அலையாயிடுறாங்க, கூட வந்துடுறாங்க. இன்னொன்று தலித் அரசியல் இருக்கக்கூடிய பிழைப்புவாதி, லாலுக்கு எதிராக பாஜகவுக்கு பின்னால் அணிதிரண்டவர்கள் அப்படியே தங்களுக்கான சேஃப் பிளேஸா இதை வந்து வந்துடுறாங்க. இப்போ அதில் இப்போ இது மாதிரி மாஞ்சி மாதிரி ஆட்கள் அல்லது சிராக் பாஸ்வான் மாதிரி பிழைப்புவாதிகள் அவங்க வந்து இதோட சேர்ந்துடுறாங்க. சிராக் பாஸ்வான் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒன்று இழுத்து விட்டு தான் இருக்கார் அவர். அதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெரும்பாலான தலித் இதை பற்றி ஆனந்த் தெல்தும்டே ரொம்ப தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு. எப்படி விலை போன தலித்துகள் இருக்காங்கல்ல, தலைவர்கள், 3 ராமன்கள், ஆமாம், அதை பற்றி அவர் எழுதிட்டு வர்றாரு. இப்போ இப்படி தான் இந்த காஸ்ட் போலரைசேஷன் அப்படின்றது வந்து நடந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கடைசியில் இப்போ இன்னைக்கு மோடி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, எம்ஒய் அப்படின்றது முஸ்லீம் யாதவ் கூட்டணி அப்படின்றது வந்து இவங்க ஆர்ஜேடியோடைய மெத்தட் அப்படின்னு சொன்னால் நாங்கள் புது எம்ஒய் உருவாக்கியிருக்கிறோம். அது என்னன்னா மகிழா யூத் அப்படின்னு இதை மோடி வந்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் இது புது டேர்ம் இப்போ வருது, திரும்ப ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்றது. இல்லை இப்போ நிதிஷ்குமார் வந்து இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. நிதிஷ்குமார் ஒரு பச்சையான பிழைப்புவாதி. அவர் பல்டி குமார்னே அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு இன்னொரு பேர். ஆமாம், அந்த நிதிஷ்குமாருக்கு இப்படி ஓட்டு விழுவது, இன்னும் சொல்ல போனால் இபிசியில் 1/3 வந்து பஸ்மண்டா முஸ்லீம்ஸ். பஸ்மண்டா முஸ்லீம்னா பேக்வேர்டு முஸ்லீம்ஸ். அந்த பேக்வேர்டு முஸ்லீம்ஸ்லேயே அவங்க மக்கள் தொகையில் ஒரு 20% வாக்கு இவருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் இதுவரைக்கும் யூபியிலேயோ மற்ற இடங்கள்லேயோ நடைபெறுவதை போல மதக்கலவரம் வந்து அங்கே நடக்கலை. அது தொடர்ந்து லாலுவினுடைய ஒரு பங்களிப்பு அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலாக அது இருக்குது. ஆன்டி கம்யூனல் இதில் ரத்த யாத்திராவை நிறுத்தி அத்வானியை கைது செய்த ஒரே நபர் தலைவர் அவர் தான் அப்படின்றது ஒரு பக்கம். அதுக்கு பிறகும் இதை வந்து நிதிஷ்குமார் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. மேற்கொண்டு கலவரங்கள் நடக்காமல் தடுக்கிற வேலையை லாலு செஞ்ச போதும் கூட அவர் மேலே ஒரு ஜங்கிள் ராஜ். இப்போ வந்து இதுக்கு முன்னால் காட்டாட்சி நடத்திய அந்த நிலவுடைமை பண்ணையார்கள் அது காட்டாட்சி என்று அழைக்கப்படலை. தமிழ்நாட்டில் 75 எமர்ஜென்சி காலத்தில் அதனுடைய நிழல் படலை, நேரடியாக 75 வரைக்கும் படலைங்கிற பொழுது அப்புறம் கலைஞர் வந்து அந்த ஆட்சியை இழக்க வேண்டியது இருந்தது. இல்லை, அதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்குது. ஊழல் வழக்கில் கன்விக்டான ஜெயலலிதா ஊழல்வாதி கிடையாது, ஊர் சொத்தை எழுதி வச்ச எம்ஜிஆர் ஊழல்வாதி கிடையாது. ஆனால் எந்த கேஸுமே நிரூபிக்கப்படாத திமுக ஊழல் திமுக அப்படின்ற மாதிரி தான் அது ஜங்கிள் ராஜ். அதுக்கு பொருள் யாருமே ஊழல் செய்யல அந்த கட்சியில் அப்படின்றது அல்ல. இந்த முத்திரை யார் மீது மட்டும் விழுகிறது, அயோக்கியர்கள் மட்டும் எப்படி ஒரு நிர்மால வெளுக்கப்பட்ட ஒரு நீளம் போடப்பட்ட துணி மாதிரி பளிச்சென்ற நோக்கம் முத்திரை பற்றியது மட்டுமல்ல. ஆமா, அது அப்போ அந்த நிதிஷ்குமார் வந்து இந்த செம்பிளன்ஸ் இருக்கு இல்லையா, மதசார்பற்றவர்ன்ற செம்பிளன்ஸ். இப்போ கூட ஜெயிச்ச உடனே மசூதிக்கு போயிருக்காரு, கோயிலுக்கு போயிருக்காரு, குருத்வாராக்கு போயிருக்காரு, அதை மெயின்டைன் பண்றாரு. இப்போ மோடி வந்து முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸ்ன்னு சொல்றதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, நிதிஷ்குமார் கொஞ்ச நாளில் மண்டையை போட்டுருவார், உடம்பு முடியல அவருக்கு. அடுத்தது இவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. டேக் ஓவர் பண்ண பிறகு என்ன வர இருக்கிறது அப்படின்றத யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி முன்னால் இனி பீகாருக்கான எதிர்கால அரசியல் அப்படின்றதுக்கான அறிவிப்பை வந்து மோடி வெளியிட்டிருப்பதா நாம் வந்து அதை இப்போதைக்கு நிதிஷ்குமாரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்றியத்தில் அவருடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்ற பிரச்சனைலாம் இருக்கிறதெல்லாம் உடனே தூக்கிட மாட்டாங்க. அதனால அது ஆனாலும் நம்ப முடியாதவங்கள. ஆமா, என்னவோ நடக்கலாம். அது என்ன சொல்ல வரேன்னா, இந்த காஸ்ட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்படி இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப காஸ்ட் 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 அப்படின்னு பேசுவதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த பிமாரு ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள்லேயே, வட இந்திய மாநிலங்கள்லேயே மோஸ்ட் பேக்வேர்டு வந்து பீகார் தான். நித்தி ஆயோக் கணக்குப்படியே ரொம்ப பின்தங்கிய மாநிலம். இப்போ பின்தங்கிய அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது கிட்டத்தட்ட 80 விழுக்காடு வந்து இன்னமும் ரூரல் அப்படி இருக்குது. விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட. ஆமாம், வறுமை கோட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதி அப்படின்றது வந்து பீகார் தான். அப்போது பின்தங்கிய நிலை எந்த அளவுக்கு நீடிக்கிறதோ, கிராமப்புற சமூகம், கிராம சமூகம் என்பது எந்த அளவுக்கு நீடிக்குதோ அந்த அளவுக்கு ஜாதி அதனுடைய செல்வாக்கு வந்து நீடிக்கும் இல்லையா? இது நிறைய விளக்க வேண்டாம், அம்பேத்கர் அதை சொல்லியிருக்காரு. கிராம சமூகத்தை ஒழிச்சாதான் ஜாதியை வந்து ஒழிக்க முடியும் அப்படின்றது ஒரு பாரபாடம். அப்போ அது அதனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஓட்சோரியோ இன்னும் எதுவோ நிதிஷ்குமார் மாதிரி கேவலமான ஒரு அரசியல்வாதி பல்டி குமாராக இருந்தாலும் மக்களுக்கு அது இம்மெட்டீரியலாக மாறி, அது இம்மெட்டீரியல். இப்போ இந்த இம்மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு கூட இப்போ வந்து பிஜேபி வந்து இல்லை, காஸ்ட் வந்து இன்ஹெரண்ட்லி இம்மாரல். அது தன்னளவிலேயே அது ஒரு இம்மாரல். அது அதை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா எந்த மொராலிட்டியும் அதுக்கு முன்னால் கிடையாது. ரேப்பு, கொலை, திருட்டு, அயோக்கியத்தனம் எது பண்ணாலும் நம்மாள் அப்படின்றது மட்டும்தான் ஒர்க் பண்ணோம்னா, அது ஓட்சோரியாக இருந்தால் என்ன, வெங்காயச்சோரியாக இருந்தால் என்ன, எதுவும் வேலை செய்ய போகிறது. நம்ம ஜாதிக்காரன் செய்யறது திருடலாம், என்ன வேணால் செய்யலான்றது தான். ஓகே, சாதி மட்டும் இல்லை, ஆனால் சாதியை இந்த பக்கம் இருக்கிற இந்த சைடு, அதர் சைடு இருக்கிறவங்க சாதியை இவ்வளவு நுட்பமாக அவர்கள் கையாளுவதில்லை அல்லது கையாள தெரியலைன்னு கூட சொல்லலாம். அப்போ இது மாதிரி கையாளணுமா? இல்லை, இந்த செட்டப்பில் வந்து ரொம்ப நேர்த்தியாக அவர்கள் கையாண்டு இந்த செக்ஷனை இப்போது யாதவ் நீ திரட்டி வச்சிருக்க, ரைட்டு, நான் அந்த பக்கம் எப்படி திரட்டுறேன் பாரு மற்ற ஜாதியை உன்னை காமிச்சு அப்படின்னு இந்த செட்டப்பை நடப்பில் இருக்கிறத அவங்க நேர்த்தியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதே போல் இன்னொரு பக்கம் ஒரு கணிசமான வாக்காளர்கள், ஏற்கனவே நிதிஷ்குமாரை பொறுத்தளவுக்கு பெண்கள் வாக்கு வந்து நிறைய அவருக்கு உண்டு அப்படின்னு ஒரு உத்தரவு உண்டு. இப்போ அதை டார்கெட் பண்ணி 1.3 crore பெண்களுக்கு வந்து ஆளுக்கு 10,000 ரூபா. இல்லை, அதுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த பயன்படுத்தி கொள்வது பற்றிய ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன் நான். அதாவது ஜாதி அரசியலுக்கு வெளியே போகணும், ஆனால் ஜாதி அரசியலிருந்து நாம் தப்பித்து விட முடியாது அப்படின்னு சிக்கி கொண்டிருக்கிற கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ கேண்டிடேட்டு பெரும்பான்மை ஜாதி பார்த்து தான் போட வேண்டியிருக்கும். ஆனால் சாதி ஒழிப்பு இல்லைன்னா சமத்துவம் அப்படின்ற பாலிடிக்ஸோட மூவ் பண்ணும்போது இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன்ல மீற முடியாதுல்ல, ஒரே எலெக்ஷன்ல மீற முடியாததனால் கட்டுப்பட்டிருப்பது வேறு, அதை ஒரு கார்டாக யூஸ் பண்ணுறது வந்து வேறு. அந்த இடத்துக்கு இவங்க போகலை. இவங்க மிச்ச காம்ப்ரமைஸ், திமுகவே எடுத்துங்களேன், திமுக தான் திராவிட கட்சி ஆகிட்டு, அப்போ எல்லா இடத்துலையும் இதை போட வேண்டியதானே, அதை போட்டால் தோத்துடுறது அப்படின்றது தான் வந்து நடக்கும். ஆனால் சாதி ஒழிப்பு அப்படின்றத கொள்கை அளவில் ஒரு நோக்கமாக வைத்துக்கொண்டு அதை நோக்கிய முறையில் மெல்ல மெல்ல நகர்வது அப்படின்றதுக்கும் நேராக ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய எடப்பாடிக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றது எடப்பாடி யூஸ் பண்ணுற மாதிரி திமுகவும் யூஸ் பண்ணால் அப்புறம் 2-1 ஆகிடும். அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. அதனால் நீ தான் புரட்சி ஆளுனாச்சு, அவனுக்கு ஒன்றும் கிடையாது, இல்லை நீ தான் ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி அப்படி இருக்கணும் இல்லைன்ற அந்த வாதம், அது வந்து அது ரொம்ப சாமர்த்தியமான வாதம். அது ஒரேடியாக ஒழித்து கட்டுவதற்கான ஒரு வாதம் என்ற முறையில் வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை விட்டுருவோம். இப்போ இந்த பெண்கள் விவகாரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.3 crore நபர்களுக்கு, பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்வீப்க்கு வந்து பயன்பட்டுருக்குது, கணிசமாக பயன்பட்டுருக்குது. இப்போ அந்த பெண்களை ஒரு செக்ஷனாக கருதி பயன்படுத்தி கொண்டது இருக்குல்ல. இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு ஆண்கள், நீங்களே சொன்னீங்க, ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆண்களை விட, இதை சரியாக படித்தா ஆண்களை விட பெண்கள் என்டிஏவுக்கு அதிகம் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ அதை வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை 10,000 ரூபா முடிச்சு கட்டிடும் அப்படிங்கிறதான அது. ஆமாம், இதில் ஒரு வேடிக்கை நான் சொல்கிறேன். தேஜஸ்வி யாதவ் வந்து மாதம் 2,500 ரூபா தரேன்னாரு, கொடுக்கல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ப்ராமிசஸ் தானே. ஆமாம், பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாருன்னாக்கா, நான் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை பேர் இமிக்ரெண்ட்ஸையும் உடனே பீகாரை கொண்டு வந்துடுவேன், அத்தனை பேர் இங்கேயே வேலை அப்படின்னாரு. இதெல்லாம் சாத்தியமற்றதாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அங்கே அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை போல் 10 மடங்கு ஆகணும் அரசு ஊழியர்களை, வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கறது அப்படின்னாக்கா. அது வாக்குறுதி என்பது மட்டுமல்ல, அது ஒரு நம்ப முடியாத வாக்குறுதின்ற எல்லைக்கு வந்து போயிடுச்சு. அது இவங்களுடைய ப்ராமிஸ். எப்பொழுதுமே ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குகிறோம், 1 மாதம் கழித்து குழுக்கள்,
அப்படின்றதுக்கும் சுரண்டல் லாட்ரி இப்போதே ரிசல்ட். சுரண்டல் லாட்ரி தான் உடனடி. ஆமாம், இது வந்து சுரண்டல் லாட்ரி இல்லையா? அதை நீங்கள் லாட்ரின்னே எடுத்துக்கொண்டாலும் கூட இது வந்து சுரண்டல் லாட்ரி, கை மேலே பலன் அப்படின்ற சுரண்டல் லாட்ரி. இது 10,000 ரூபா ப்ராமிஸ் வந்து அவங்களுக்கு உடனடியாக கைமேல் பலன் போல இருக்குது. 10,000 6 மாசத்துல 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு வேற ஒரு கேரட் வந்து தொங்குது. அப்போ இதுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுக்கு ஏன் வாக்களித்தார்கள்? அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, ரோஸ்கார் யோஜனா, இது வேலை வாய்ப்பு இது உருவாகும். 10,000 ரூபாயை வச்சு என்ன வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இட்லி கடை போடுறதுனாக்கா அந்த ஊரில் இட்லி கிடையாது, கோதுமை உருண்டையோ அதை ஒன்று வச்சுங்க போடுறதுன்னா எல்லாரும் கடை போட்டால் யார் தின்றதுன்னு ஒன்று இருக்குது. ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுன்னா அது எங்கே விற்கும், எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஜீன் ரேஸ் வந்து பதில் சொல்லியிருக்கார் ஆய்வாளர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, பீகார்லையும் ஜார்க்கண்ட்லேயும் தான் கொடூரமான முறையில் மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கந்து வட்டி கொடுமை நிலவுது, அநியாய வட்டி. இப்போ மகளிர் சுய உதவி குழு பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் ஃபினான்ஸ் பண்ணுது, அதான் மக்களுக்கு வட்டிக்கு வர்றாங்க. அதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வங்கிகளில் பணம் இருக்குது, முதலாளிகள் வாங்கி தான் திருப்பி கட்ட மாட்டேன்றான், ஏமாத்திடுறான், என்பிஏ ஆகிடுது, பேட் டெட் ஆகிடுது. இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். யார் கரெக்டாக வந்து திருப்பி கொடுப்பாங்கன்னா இவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மகளிர் சுய உதவி குழு. அவங்க தான் கழுத்தில் துண்டை போட்டு லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய கந்து வெட்டிக்காரர்களாக உருவாக்கப்பட்டவங்க. அப்படி மிகவும் கடன் பட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில் மிக முக்கியமானது வந்து பீகார். அப்போ இந்த 10,000 ரூபான்றது எதுக்கு? 10,000 ரூபா ஆக்சுவலாக பெண்களுக்கு கொடுத்து தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 1.3 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தொகையை பெருக்குங்க, எவ்வளோ வரும்? 13,000 கோடி ரூபா ஒரு ஸ்ட்ரோக்கில் மோடி கொடுத்துருக்காரு. நம்ம வெள்ள நிவாரணம்னு பிச்சை எடுத்தால் வரமாட்டேங்குது, அல்லது பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்திய ஒத்துக்கிட்டா தான் தருவேன், அதை கொடுக்க மாட்டேன்றான். 13,000 கோடி ரூபாய் அப்படி டக்குன்னு தூக்கி கொடுத்து உடனே நிதிஷ்குமார் ஒரு 25 லட்சம் பேருக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் வெற்றிக்கு யார் காரணம்னு கேட்டிங்கல்ல, நம்ம தான் காரணம். தமிழ்நாடு தான் பிஜேபியினுடைய இந்த வெற்றிக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்குது. எப்படி ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு? இங்கேருந்து நம்ம யாரும் லாரி பிடிச்சி போகல, இங்கேருந்து யாரும் போய் அங்கே ஓட்டு போடலை. அதிகபட்சம் இங்கேருந்து போனது முதலமைச்சர் போய் பிரச்சாரத்துக்கு போனார். முதலமைச்சர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஆனால் தமிழ்நாட்டு பணம் இருக்கு இல்லையா, அதை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கு. அதனால் அதுதான் வெற்றி அடைஞ்சிருக்குது. இப்போ இந்த எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம திரும்ப சொல்கிறோம், 1 ரூபா கொடுத்தா எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக பீகார் உடைய மொத்த ரெவென்யூ இருக்குது இல்லையா, அதில் 74% ஒன்றிய அரசு கொடுக்குற பணம் பட்ஜெட்டில் 74%. தமிழ்நாடு 25% தான். 75% நம்ம ஈட்டுற பணம், 25% தான் அங்கேருந்து வர பணம். அப்போது நாம் கொடுக்குற இந்த பணம் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படி வருது. அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். இப்போ இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து ஆளுக்கு நான் 10,000 ரூபா தரேன் அப்படின்ற வாக்குறுதியை இவர் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க முடியுமா, பினராயி விஜயன் கொடுக்க முடியுமா, தெலுங்கானா அரசு கொடுக்க முடியுமா, அல்லது கர்நாடகா அரசு கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அதுக்கு பணம் அங்கேருந்து வராது. அப்போ பணம் மொத்தமும் அவன் கையில் இருக்குது. அந்த பணத்தை அவன் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுத்தாக்கா ரேவடி கல்ச்சர்ம்பார் அவர், இது அவங்க கொடுத்தாக்கா அது வந்து லெஜிட்டிமேட், அதை தேர்தல் ஆணையமும் கண்டுகொள்ளாது. அப்படி அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த பணம் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மக்கள்கிட்ட இப்படி கொடுத்து அப்படி வாங்கிட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக அது வங்கிகளுக்கு தான் அந்த பணம் போயிருக்குது. இப்போ பீகார் வந்து இப்படி வாங்கிறது மட்டும் இல்லை, அந்த மாநில அரசு வரம்பு மீறிய அளவில் கடன் வாங்குது. இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய உத்தரவுப்படி 28% கடன் வாங்கலாம். ஏற்கனவே 29% வந்து ஜிஎஸ்டிபியில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதில் 28% வாங்கலாம் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல். எடப்பாடி பீரியடில் 29, இப்போ 23, 24 இந்த ஆட்சியில் அது 28க்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே டிபேட்டில் உட்காந்து பிஜேபிக்காரன் அதிமுககாரன் என்ன பேசுகிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கடன் வரம்பு மீறி கடன் வாங்குகிறீர்கள். பீகார் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு? ஜிஎஸ்டிபியில் 40% வாங்கியிருக்கு. இதெல்லாம் அங்கே அந்த பொருளாதாரம். அதனால தான் நான் சொல்ல வரேன், இப்படி முறைகேடாக இதை வந்து அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள்னா, மக்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்படி அல்ல, இந்த பணத்தை வைத்து பிஜேபி ஜெயிக்குது. இது எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இல்ல, அரசாங்க பணம் மட்டும் இல்ல, உங்க பணமும் என் பணத்தையும் வச்சு பிஜேபி
வட இந்திய மாநிலங்களை வெற்றி பெறுகிறது, சூதாட்டம் ஆடுகிறது. இந்த 10,000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுத்துன்னா, அதான் நான் சொல்றேன், நம்ம பணம் அங்கே போயிருக்கு என்ற முறையில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏதோ கொடுத்து வாங்கி அப்படி மட்டும் இது முடிகிறது இல்லை. அப்போ அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு இதை அவர்கள் செய்கிறார்கள் என்ற முறையில் இந்த தேர்தல் ஸ்டேட் மெஷினரியை மேல இருந்து கீழே வரைக்கும் எஃபிஷியண்டா, இன்க்ளூடிங் எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் உள்ளூர் அளவில் பீகாரில் இருக்கிற ஸ்டேட் மிஷினரிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் பண்றாங்க. எஃபிஷியண்டா இல்லை, கிரிமினலா, எஃபிஷியன்ட்லி கிரிமினலா, அப்படி அது அல்ல, திருட்டும் கூட ஒரு திறமை அப்படின்னு சொன்னா அந்த வகையில் எடுத்து அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் வின்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இதில் கடந்த தேர்தல்கள் போல் அல்லாமல் இந்த தேர்தல்களில் ஜென்சி கிட்ஸ், அது பீகாரை சேர்ந்தவர்களும் கூட கணிசமாக இப்போ அவர்கள் கேட்டறியாத ஜங்கிள்ராஜ் அப்படிங்கிறத குறித்து கூகுள் பண்ணி தேடி இந்த பரப்புரைகளின் வழியாக அவர்களும் கூட என்டிஏ பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பிரணாராயோடைய சேனலில் பார்க்கும் பொழுது அவங்க வந்து டெவலப்மெண்ட், எங்களுக்கு ஐடி பார்க் கட்டி கொடு, நாங்கள் அந்த ஊரை விட்டு போக விரும்பவில்லை, நாங்கள் ஹோம் சீக் ஆகிறோம், வி நீட் டெவலப்மெண்ட் ஹியர், வி ஆஸ் எ லிபரல் வி நீட் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட், கிவ் அஸ் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட், இப்படி எல்லாம் தான் சொல்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்களுடைய இம்பேக்ட் தேர்தலை பொறுத்தளவுக்கு என்ன, அது தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி, ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம அடுத்த சில மாதங்களில் தேர்தலை சந்திக்க போகிறோம், தமிழ்நாட்டிலேயே என்ன விதமான எஃபெக்ட் இருக்கும்? இந்த ஜங்கிள் ராஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது உண்மையா? லல்லு பிரசாத் யாதவ் ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஆதிக்க சாதியினர் உருவாக்கி பரப்பிய ஒரு நரேட்டிவ். அதற்கு எதிராக லா அண்ட் ஆர்டர் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா அதில் ஒரு பொருள் இருக்குது. அதற்கு முன் ஜங்கிள் ராஜ் இல்லை. அது ஜங்கிள் ராஜ். லல்லு சொன்ன ஒரு கோட் மட்டும் சொல்லிடுறேன். ஆமா, இது ஜங்கிள் ராஜ் தான். நான் சொல்ற ஜங்கிள் ராஜ் காடு. காட்டில் வந்து எல்லாரும் புலிக்கும் வாழ்றதுக்கு உரிமை உண்டு, சிங்கத்துக்கும் வாழ்றதுக்கு உரிமை உண்டு, எல்லாரும் வாழ்ற உரிமை உண்டு. அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து குத்துது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது லல்லு சொல்றாரா? ஓகே. இந்த இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது லா அண்ட் ஆர்டர்ன்றது என்ன நம்ம ஏற்கனவே பேசணும்னா, அது போல டெவலப்மெண்ட் என்பது ஏன் பொய் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, 1991 அன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு சராசரி குடிமகனுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதில் இந்தியாவில் ஒரு பெர் கேபிட்டா இன்கம் 100 அப்படின்னா பீகார் 49ன்னு இருக்குது. கிட்டத்தட்ட பாதின்னு வச்சுங்களேன். அப்படி இருந்திருக்குது. எப்போ 91 அந்த பீரியட், லல்லுவோட பீரியட் தான் அந்த பீரியடில். இன்னைக்கு என்ன பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதில் 33% தான் பீகார். அப்போ டெவலப்மெண்ட்ன்றது என்ன? பாலம் கட்டியிருக்காரு, ரோடு போட்டிருக்காரு. அதனால் இது வந்து ரியல். இது நான் என்னுடைய புள்ளி விவரம் இல்லை, இது அரசனுடைய புள்ளி விவரம். இதுதான் வந்து அவங்க சொல்கிற டெவலப்மெண்ட். மற்றபடி இந்த ரவுடிகள் அரசியலில் இருக்கிறதோ அல்லது ரெகுலரான ஊழல் என்று சொல்லக்கூடிய ஊழல்களோ இது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. அது சொல்லப்போனால் இந்த குற்றம் யார் சாட்டுகிறார்களோ அங்கே தான் வந்து அது அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நிதிஷ்குமாரை அப்படி ப்ரெசென்ட் பண்ணுவது என்ன அப்படின்னா, அது மீடியாவுடைய ஒரு ப்ரெசன்டேஷன், ரூலிங் கிளாஸுடைய ஒரு ப்ரெசன்டேஷன். அதை வந்து இந்த ஜென்சி அப்படின்றவங்க நம்புகிறாங்க அப்படின்றதான். சொன்னதை கேட்டுக்கிறாங்க. ஈவன் வயரில் ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது, ஒரு முஸ்லீம் பெண்ணு கூட அப்படி நம்பிடுது. அதை முன்ன ஜங்கிள் ராஜ் தான் இருந்தது, இப்போ தான் நம்ம ராத்திரி வந்து நடமாட முடியுது. அது கொஞ்சம் முன்னால் சொன்னேன் இல்லையா, திமுக என்றால் விஞ்ஞானபூர்வமான ஊழல். அதாவது எப்படின்னா அவங்க திருடுவாங்கன்னா மாட்டிக்க மாட்டாங்க. எப்படிங்க ராஜா விடுதலை ஆகிட்டாரா, அதான் சொன்னேன்னு, அவங்க விஞ்ஞானபூர்வமான ஊழல். நாங்கள் வந்து வெகுளி, அதனால் வெகுளியாக இருக்கிறதுனால கொடநாட்டில் சொத்து வாங்கி போடுவோம், இங்கே சொத்து வாங்கி போட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு விளக்கம். இந்த விளக்கத்துக்கு தலையாட்டுவதற்கும் ஆள் இருக்குது. இந்த மாதிரி இப்போ விஜய்க்கு சொல்கிறாங்க இல்லையா, நான் வந்து உச்சத்திலேருந்து விட்டுட்டு வந்தேன், திமுக திருட்டு திமுக, நீங்கள் என்னங்க பண்ணீங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு என்ன பண்ணீங்க, 2000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தீங்க, அந்த காசு யாருக்கு போச்சு? அந்த கேள்வியை கேட்கக்கூடிய அறிவு வந்து இவர்களுக்கு இல்லை. அவர் திமுக வந்து மோசமான சக்தி, அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காரு, ரசிகர்கள்ட்ட தான் வாங்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. இந்த அன்னைக்கு யாதவ் அர்ஜுன் பேசுகிறாரு, 2021 திமுக சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாரு, அந்த நன்றியை மறந்து விட்டீர்களே. அது ஒரு உண்மைன்னே வச்சுக்குவோம். உண்மையினே வச்சுக்கிட்டா 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்ட விஜய் 2024 திமுகவை ஒழித்தே தீருவேன்னு சொல்கிறாரு. 21க்கும் 24க்கும் இடையில் திமுக செய்த அநீதிகள் என்ன, எதனால் அவர் கருத்தை மாற்றிக்கிட்டாருன்னு இந்த ஜென்சிக்கு அவர்களுக்கு விளக்கி இருக்காரா, ஒன்று சொல்லியிருக்காரா? எதுவும் கிடையாது. இந்த 4 வருஷத்தில் கருத்தை மாற்றிக்கிட்டாரு, அதுக்கு என்ன ஆதாரம் கொடுத்தார்? ஒரே ஒரு ஆதாரம் தான் கொடுத்தாரு, நான் முதல்வராகனா அதுக்கு தடையாக திமுக இருக்குது,
அதனால திமுக ஒழிக அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கூட்டம் வந்து போகுது. என்ன கொள்கை, வக்ஃபு போர்டை எதுக்குற, ஏன் எதுக்குறேன்னா தெரியாது, எஸ்ஐஆரை ஏன் எதுக்குற, அதுக்கு என்ன விளக்கம்னா தெரியாது. இருந்தாலும் ஒரு சேஞ்ச் வரட்டுங்க, அவர் வரேன்றாரு அப்படின்னு பேசக்கூடிய அறிவை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. பொதுவாக ஜென்சி அப்படின்னு வந்து இந்த டேர்மை பொதுவாக எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பு. அதுலேயும் பல வர்க்கங்கள் இருக்குது இல்லையா. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னால் நடைபெற்ற திமுக அரசு நடத்திய அந்த கல்வி இது இருக்கு இல்லையா, அதில் மேடையில் ஏறி பேசுகிறவங்களாம் ஜென்சி தானே. அப்போ அவங்க அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பிறந்து கடுமையாக உழைத்து படித்து வந்திருக்காங்க, அவங்களும் ஜென்சி தான். விஜய் கட்சிக்கு ஆதரவாக ரீல்ஸ் போடுறவனும் ஜென்சி தான். அப்போ அந்த மாதிரி ஜென்சின்னு ஒரு கேட்டகரி இல்லை, இப்படி 2 கேட்டகரி இருக்குன்ற முறையில் நம்ம புரிந்து கொள்வதும் ஆனால் அவங்கள டார்கெட் பண்ணி பரப்புரைகள் நடக்காதா? தமிழ்நாடு அப்படியான எந்த நெருக்கடியும் எதிர்கொள்ளையா? அங்கே எஸ்ஐஆர், இங்கேயும் எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஜென்சி பரப்புரை, இங்கே ஜென்சி பரப்புரை இல்லை. இப்போ சொல்கிறேனே, தேர்தல் ஆணையம் பீகாரில் தேர்தலில் டூப்ளிகேட் வாக்காளர்கள் இவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில் அவங்க இதுதான் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சாக்க இதுதான் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, அவங்க தான் வாக்காளர்கள். இப்போ பீகாரில் வந்து எஸ்ஐஆரில் கிளியராக இருந்தாக்கா அவன் தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம், அது ஒரு தகுதின்னு 13ன்னு சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு என்ன விளக்கம், அது எப்படி சரியாகும் என்ற கேள்விக்கு விட இல்லை. இப்போ எனக்கு என்ன எடுத்துங்களேன், 2002 2005 எஸ்ஐஆரில் உங்கள் பேர் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு காட்டணும்னு இருக்கிறாங்க. நான் முந்தா நாளே வந்து ஃபார்மை கொடுத்துட்டேன். முந்தா நாள் வரைக்கும் 2002 2005 அது வந்து வெப்சைட்லேயே கிடையாது, நான் போய் தேடி பார்க்குறதுக்கு. இப்போ தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுககாரர் ஒருத்தர் போட்டிருக்காரு 2002 2005 போட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எபிக் கார்டு நம்பரை போட்டு தேடினாக்கா அந்த பட்டனே இல்லை அப்படின்றாரு. இப்போ நான் ஃபார்மை கொடுத்துருக்கேன், என் கதி என்னன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். இது மாதிரி யாருக்கு என்ன நடக்க போகுது, இதுக்கு எங்கே விளக்கம் இருக்கிறது, எந்த சுப்ரீம் கோர்ட் இதுக்கு பதில் சொல்ல போகுது, எத்தனை பேருடைய வாக்காளர்கள் வந்து வெளியே நீக்கப்பட போகிறார்கள். இப்போ பீகாரில் என்ன மோசடி நடந்திருக்கு அப்படின்றத 7 மாதம் கழித்து கண்டுபிடிச்சி சொன்னாலும் என்ன நடந்துடும். நடந்த மோசடி வந்து நார்மலைஸ் ஆகிருக்கும் 7 மாதம் கழிச்சு சொல்லும்போது. ஓகே, நடந்து போச்சு. அப்போது இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், இதில் விழிப்புணர்வு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவை. நான் இன்னும் திமுககாரங்களுக்கு சொல்கிறேன், ஒரு புறம் முதலமைச்சர் சீரியஸாக இருக்கணுன்றதை பற்றி அறிக்கை விடுறாரு, இன்னொரு பக்கம் திமுக சார்பாக பேசுகிறவங்க நாங்கள் 200+ அப்படின்னு ஒரு காம்ப்ளசன்சி மெத்தனத்தை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம், திரும்ப 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 வந்து கொண்டு போனோம். இதை நாம் கொண்டு போக தவறினால் என்ன நடக்கும்னா, அங்கே 10,000 ரூபா பெருசான மாதிரி இங்கே வந்து செக்டரலாக டிமாண்ட் இருக்கு இல்லையா. அரசு ஊழியர்கள் எங்களுக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரல, ஆசிரியர்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியல, இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு கோரிக்கை பிரச்சனை இருக்கு இல்லையா. இதை முன்னிறுத்தி அவர்கள் யோசிப்பார்கள். அப்போ எது முதன்மையானது, நம்ம ஃபண்டை திருடிட்டு அவன் இப்படி கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான், நீங்கள் எனக்கு ஏன் கொடுக்கலன்னா எங்கேருந்து கொடுக்கறது என்ற கேள்வி திமுக மட்டும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அல்ல, நாம் மக்களும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அப்போது ஃபாசிசம் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பரிமாணங்கள் இருக்குது. இந்த ப்ராசஸில் அதை வந்து அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து எளிய விடைகளை தேடுவது என்பது பயனளிக்காது என்பதுதான் பீகார் வந்து அவர்கள் தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுகின்ற பாடம். பயணம் நெடுந்தூரம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராயின்னு கூப்பிடுற மாதிரி. பிரச்சனையினுடைய ஆழம் அது குறித்து பேசியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் வைப்போம் இவ்வளோ விவரங்கள். இப்போ எஸ்ஐஆரில் நடந்த மோசடிகள்லேருந்து இப்போ ஜென்சி கிட்ஸ் பிரச்சனைகள் வரைக்கும் பேசியிருக்கிறோம். மக்கள் மன்றத்தில் வைப்போம் மக்கள் வந்து இது குறித்து சிந்திக்கணும், இதை வந்து பரவலாக பரப்பணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுடைய பொருள்கள், உங்களுடைய உரிமைகள் ஒன்றொன்றாக திருடப்படுது. இவ்வளவு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளாக சொல்லுங்கன்னு கேட்குறவனுக்கு நான் ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, அவங்க கரண்டி நீங்கள் வந்து சட்டி பாத்திரம் திருட்டுனா நகையை திருட்டு போனால் சொல்கிறீங்க, கரண்டி திருட்டு போனதை மட்டும் சொன்னீங்கன்னா உடனே அது கவனிக்கப்படும்னு அலட்சியமாக இல்லாமல் சட்டி பாத்திரம், நகை நட்டு, வீட்டில் இருக்க பீரோ எல்லாத்தையும் உங்கள் கண் முன்னால் தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு இது சகஜ நிலை அப்படின்னு இதை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆனதாயிடுச்சு ஆமாம் அப்படிங்கிற அலட்சியம் இல்லாமல் கவனத்தோடு மக்களும் தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகளும் இதர இயக்கங்களும்
கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. 2026 தேர்தல் வருது, எச்சரிக்கையோடு இருக்கணும்.